பட்டினத்தாரும் சிவனாரும் நேற்றைய தொடர்ச்சி தொடர்கிறது. இன்று துறவின் வாழ்வினை கொண்ட பட்டினத்தாரும் சற்றே செருக்கினை கொண்டாரே. ஆலயத்தின் மேல் மாடத்திலே பட்டினத்தாரும் கீழ் மாடத்தில் பத்திரகிரியும் யாசகத்தில் அமர்ந்தனரே. பத்திரகிரியுடன் நாயும் இணைந்ததுவே. இறைவனும் திருவுள்ளம் கொண்டு சோதிக்கும் மனம் கொண்டு பட்டினத்தாரிடம் யாசகமாய் சென்று உணவை கேட்டானே. கேட்பது யாரென்று அறியாது பட்டினத்தாரும் நானோர் பரதேசி, கீழ் மாடத்தில் குடும்பஸ்தன் ஒருவன் அமர்ந்திருக்கிறான், அவனிடம் சென்று கேளுங்கள் என்று உரைத்திட்டாரே. அவ்வாறே சென்று அவரும் கேட்டிடவே பத்திரகிரியும் பதறிப்போனாரே. என்னுடன் நாயும் இருந்திடவே தன் குருநாதர் இவ்வாறு உரைத்திட்டாரோ என நினைத்து அரச மாளிகையையும் அரச பதவியையும் குடும்பத்தையும் துறந்து துறவே துணைன பட்டினத்தாரிடம் சரணடைந்து தானும் துறவியாக பட்டினத்தாரின் சீடனாய் வாழ்வை தொடர்ந்தாரே. பத்திரகிரியின் மனமோ நாயும் தம்மிடம் இருப்பதினால் அதற்கும் உணவை அளிப்பதினால் குடும்பஸ்தன் என நினைத்திட்டாரோ என வருந்தி நாயினையும் திருவொட்டால் அடித்து கொன்றாரே. நாயும் மோட்சம் அடைந்ததுவே. இதை கண்டு பத்திரகிரியும் உள்ளம் வருந்தி இறைவனை சரணடைந்து உளமுருகி தொழுதிடவே இறைவனும் திருவுள்ளம் கொண்டு பத்திரகிரியை தன்னுள் ஐக்கியமாய் கொண்டாரே. இதனை அறிந்த பட்டினத்தாரும் இறைவனிடம், இறைவா, நீயே என் துணை என எண்ணி உன்னை சரணடைந்தேன். துறவியாக உன் ஆலயத்தில் வந்து அமர்ந்தேன். பிச்சையாக அளிக்கும் உணவையே உண்கிறேன். என்னுடன் வந்த பத்திரகிரிக்கு முக்தி அளித்த நீ எனக்கும் அளிக்காதது ஏனோ? என் மனம் இன்னும் பக்குவம் பெறவில்லையா என அழுது இறைவனிடம் புலம்பிடவே இறைவனும் திருவுளம் கொண்டு, உனக்கான மோட்சம் இங்கில்லை, எங்கு பேய்க்கரும் இனிக்கிறதோ அங்கே உனக்கு மோட்சம் உண்டு என தன்னிலையில் அசரீரியாக உரைக்கின்றார். பிறகு பட்டினத்தாரும் ஊர் ஊராகச் சென்று ஒவ்வொரு ஆலயமாக தொழுகின்றார். துறவியாகவே வலம் வருகின்றார். இதன் தொடர்ச்சி நாளை மலரும் சில அற்புத நிகழ்வுகளுடன். சிவசிந்தை குல்மனமே, சிவானந்தத்தை தேடு தினமே. விரும்பிய உள்ளங்களுக்கும் வாழ்த்திய உள்ளங்களுக்கும் அன்புடன் நன்றிகள். ஆதரவு தாருங்கள். அன்பின் அன்பனாக.